நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. எதுக்குமா அழறீங்க? எனக்கு தெரியுமா, அந்த ரமேஷ் நம்ம செல்வத்தை பத்தி பேசினதுல உங்க மனசு ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. விட்டு தள்ளுங்கம்மா. அந்த நாய் ஏதோ பேசிடுச்சு, அதனால நம்ம என்ன குறைஞ்சா போயிட்டோம்? இல்லடா மாணிக்கம். என்னம்மா இது? ஏம்மா சின்ன புள்ளத்தனமா அழுதுட்டு இருக்கீங்க? அது இல்லடா மாணிக்கம். அம்மா, தயவு செஞ்சு அழாதம்மா. இந்த விஷயத்தெல்லாம் நானே 2 நாள்ல மறந்துடுவேன். அது இல்லப்பா, என் வேதனை உனக்கு புரியாது. நான் இனிமே உசுர வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல மாணிக்கம். என்னம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுல நடந்த ஒரு சின்ன தப்புக்காக, அதுவும் ஏதோ ஒரு ஓடு காலி பண்ண தப்புக்காக நம்ம ஏமா உசுர விடணும்? பேசாம கண்ணை தொடங்க. மா ப்ளீஸ்மா, நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை மெல்ல மெல்ல மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சு போன விஷயம் தானே. ஏமா இப்ப போய் அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? விட்டுத்தள்ளேம்மா. அம்மா, நமக்கு கோவம் வர வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரமேஷ் பையன் ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஏமா அதை பெருசா எடுத்துக்கணும்? விடுங்கம்மா, கண்ணை தொடங்க. சரோ, நிர்மலா, அம்மா எதுக்கு இவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க? சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. வேற எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல நம்ம கிட்ட அடி வாங்கின கோவத்துல அந்த ரமேஷ் பையன் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஏன் பேசாம இருக்கீங்க? அவங்க வீட்டு ஆளுங்க வேற யாராவது வந்தாங்களா? இல்லங்க. அப்புறம் என்னதான் பிரச்சனை? ஒண்ணுமில்ல. நீங்க காலையில சொன்ன விஷயத்த நினைச்சு அத்தை இந்த மாதிரி அப்பப்போ அழுதுட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, அதைத்தான் அம்மா மனசுல போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையாடா இதெல்லாம்? தேவையா? அடியே, இவனை பெத்த சந்தோஷத்துல கோயில் கோயிலா போய் நாம சந்தோஷப்பட்டோமே. இத்தனை சொத்துக்கும் பேர் சொல்ல ஒரு ஆம்பளை வாரிசு கிடைச்சாச்சுன்னு நீயும் நானும் பூரிச்சு போனோமே. அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடி. நீயும் நானும் பெரிய துரதிர்ஷ்டம் பண்ணிட்டோண்டி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேர் சொல்றதுக்கும் குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்கும் தாண்டி ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். ஆனா இவன் நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தியா? நடு தெருவுல ஒரு பொம்பளை கால்ல விட வச்சுட்டாண்டி. டேய், நிறைஞ்சு போச்சுடா. என் மனசு பூரா நிறைஞ்சு போச்சுடா. எந்த தகப்பனுக்கும் எந்த பிள்ளையும் இப்படி ஒரு பெருமையை சம்பாரிச்சு கொடுத்திருக்க மாட்டான். உன்னை பெத்ததுக்கு நான் கொடுத்த கூலிய எந்த தேசத்து ராஜாவும் கொடுத்திருக்க மாட்டான்டா. ஏங்க, நீங்க எதுக்காக அந்த பொம்பளை கால்ல விழுந்தீங்க? அப்படி என்ன அவசியம்? பயம் டி, பயம். எனக்காக இல்ல, நம்ம குடும்பத்துக்காக. நான் கடவுளை நம்புறவன், மனசாட்சிக்கு பயப்படுறவன்டி. அந்த பொம்பளை நடு வீதியில அடிபட்டு அழுது நின்ன கோலத்தை பார்த்து நான் ஆடி போயிட்டேன். சத்தியமா சொல்றேன்டா, அந்த வைத்தறிச்சலோட அந்த பொம்பளை வாயை திறந்து சாபம் கொடுத்தா நம்ம தலைமுறைக்கும் அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு என் மனசு சொல்லிச்சுடா. அதனாலதான்
என்னுடைய வயசு, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் உதிரி தள்ளிட்டு அந்த பொம்பளை கால்ல போய் விழுந்தேன். என் மானம் போனாலும் பரவாயில்ல, என் புள்ள குட்டியும் பேரம் பேத்தியும் நல்லா இருக்கணும்னு தாண்டா அவ கால்ல விழுந்தேன். இத பாருடா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், அந்த மாணிக்க குடும்பத்து கூட பிரச்சனை பண்ணாத, விட்டு தள்ளுன்னு. நீங்க சரின்னு சொல்லுவ, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவ. ஆனா இப்ப சொல்றது என்னுடைய கடைசி வார்த்தை. உன்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கடைசி எச்சரிக்கை. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீ அந்த மாணிக்க குடும்பத்து கூட ஒரசர வேலையை வச்சிக்க கூடாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இது நான் உனக்கு போடுற கடைசி கட்டளை. இன்னியோட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உங்க அம்மா மேல சத்தியம், நீ அதை மீறக்கூடாது. ஒரு வேளை நீ அதை மீறின, ஒண்ணு நான் உன்னை கொன்னுடுவேன், இல்ல நான் செத்துருவேன். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோபி, இந்த அன்னப்பறவை இருக்க தெரியுமா உனக்கு? அது பால்ல இருந்து தண்ணி பிரிச்சு எடுக்கிற மாதிரி நான் அரிசியில இருந்து கல்லை பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வீட்லயே எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுற ஞானம் வேற யாருக்கு இருக்குங்கிற? அடுப்படியில இருந்து அமெரிக்கா வரைக்கும் என்னால எதையும் பேச முடியும். கமான் பேசு. அண்ணே, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்ல முடியுமா? பணத்தை தவிர வேற என்ன வேணாலும் கேடு, எனக்கு கோவமே வராது. உனக்கு விஜய்க்கு சேர்த்து சமையல் பண்ணுமா சொல்லு, சும்மா பிரியாணி பண்ணி பிச்சு உதறிடுறேன். இல்ல விஜய்க்கு பதிலா 4 நாள் நான் சமையல் பண்ணுமா, அதுக்கு ரெடி. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, புதுசா யூனிட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுல நீங்க பார்ட்னர் வரீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க என் கூட பார்ட்னர் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. திருத்திக்கொள் சகோதரா, நான் சேர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. என்கிட்ட இப்ப காசு இல்ல, தர முடியாது. பணம் இல்லாம என்ன பார்ட்னரா சேர்த்துக்கன்னு சொன்னேன். இப்போ சொல்றேன், என்கிட்ட பணம் இல்லை, ஆனா நீ என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட சந்தோஷப்படுவேன். என்னென்ன பேசுறீங்க நீங்க? பணம் கொடுத்தா தானே பார்ட்னர் ஆக முடியும். பார்ட்னர்ஷிப்னா என்ன? பணம் போறது தானே. சரி அதை விடுங்க. இப்ப நீங்க சும்மா இருக்கீங்க. நான் ஆரம்பிக்கிற யூனிட்ல நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வந்து வேலையை பாருங்க, மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்துறேன். ஓஹோ, என்கிட்ட வேலை பாருடாங்கிறத இவ்வளவு பாரிஷா சொல்றேன். ஏண்டா இத கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாட்டியா? ஏன்னா வீட்டுல சும்மா இருக்கீங்களே, வாங்க வந்து வேலையை பாருங்கன்னு சொல்றது தப்பா? தப்புதான்டா. டேய், நீ இன்னைக்கு வேணா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம்டா, ஆனா எனக்கு அப்புறம் பிறந்தவனா நீ, அதை மறந்துடாத. யாரு முன்னாடி பிறந்தது யாரு அப்புறம் பிறந்ததுலாம் இப்ப ஒரு பிரச்சனையே இல்ல. நான் கேட்ட கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் வரும், அது உங்களுக்கு உதவியா இருக்காதா? என்னடா உதவி? உன்கிட்ட கை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்குற நிலைமைக்கு என் ராஜிக்கு நேரம் வைக்கலடா. நான் ராஜா மாதிரி உட்காந்துட்டு அவளுக்கு நான் சோறு போடுவேன். கேட்டேல என்ன சொன்னான்னு கேட்டேல, இவருக்கு வேலை போட்டு கொடுங்க நீ வந்து என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண, நானும் வந்து கேட்டேன். இது தேவையா? ஓஹோ, அப்ப நீயா இதை கேட்கல, உன் பொண்டாட்டி சொல்லி ரெக்கமெண்டேஷன்ல நீ எனக்கு இந்த ஆஃபர் கொடுக்குற, அப்படித்தானே? டேய், அடிச்சு சொல்றேன்டா, இந்த மாதிரி இடத்துக்கு யாரை தூக்கி போட வேலை எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையே இல்லை. நீ சொன்னு வந்து கேட்டேன். கேட்டேல, எக்கட கட்டு ஒளியட்டும். சும்மா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்றது? வர வச்சு வேலை கொடுக்குறானா வேலை? என்னங்க என்ன ராஜிகண்ணு? என்ன நொன்ன ராஜிகண்ணு? ச்சே, எத்தனை காலந்து அப்படி வீட்லயே உட்காந்து வெட்டியா தின்னுகிட்டு இருக்க போறீங்க? உங்க தம்பி தான் வேலைக்கு கூப்பிட்டாருல, ஒழுங்கா வேலைக்கு போறதுல உங்களுக்கு என்ன கேடு? என்ன ராஜிகண்ணு என்ன இப்படி சொல்ற? நீ என்ன கண்கணக்காம பாத்துக்கோங்கிற நம்பிக்கையில தானே இதை சொன்னேன். ஐயோ, ஆளு பாரு ஆளு. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனடியா உங்க தம்பி சொன்ன வேலைக்கு போங்க. அவங்கிட்டயா? பின்ன அவரை விட்டா உங்களை வேற எவன் வேலைக்கு சேர்த்துக்குவான்? அப்படிங்கிற? ஆமா, உங்க தம்பி ஏதோ நல்ல மூட்ல உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு. அவர் மூடு மாறத்துக்குள்ள போய் சீக்கிரமா அவர்கிட்ட வேலையை போய் கேளுங்க. ராஜி, நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் இருக்கா? இதோ போய் கேக்குறேன். வெட்டியே சும்மா இங்க நின்னு தொண்ணு பேசிட்டு இருக்காம போய் அவரை கூப்பிடுங்க, போயிட போறாரு. உத்தரவு மகாராணி. போங்க. கோபி, கோபி, கோபி கிருஷ்ணா. ஐயோ, விஜய் 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 கோபி போயிட்டானே? போயாச்சே மாமா. பரவாயில்ல, அவன் போனா என்ன? அவன் வேற உச்சமூர்த்தி தான். நீ தானே மூலவரு, உங்ககிட்ட தானே கோரிக்கை வைக்கணும். என்ன மாமா? வேற ஒண்ணும் இல்லம்மா, உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரத்துல பெரிய வெங்காயம் மாதிரி வேலையை வேணான்னு சொல்லிட்டேன். அவனை கோச்சிட்டு போயிட்டான். உள்ள போனா ராஜி என்ன தாளிச்சு எடுக்கிற. நீ தான் ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியாவது அந்த வேலையை எனக்கு வாங்கி தரணும்.
சரி மாமா, அவர் வந்தோன்னு நான் சொல்றேன். நீ செய்வ. ஏன்னா இந்த வீட்லயே நீ தான் என்ன மாதிரி ரொம்ப டீசெண்டான ஆளு. அப்புறம் விஜி, வயிற்று புள்ளக்காரியா இருக்க, புளிப்பா வாய்க்கு ருசியா ஏதோ என்ன சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அங்க ராஜி அக்கா ஆபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு, நீங்க போங்க, இல்லன்னா திட்ட போறாங்க. என்னம்மா நிர்மலா, புள்ளத்தாச்சி பொண்ணு வெயில் எங்க போய் வர? இல்லண்ணே, ஒரு வேலையா பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, பணத்தை வெளியில வட்டிக்கு விட்டுருக்கேன். கஸ்டமர் ஒருத்தன் வட்டி பணத்தை செக்கா கொடுத்துட்டான், அதை மாத்தத்துக்காக பேங்க் போயிட்டு இருக்கேன். என்னண்ணே, வட்டிக்கெல்லாம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அடேங்கப்பா, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க போல அட இருக்கு. நீ வேறம்மா, நம்ம பொழப்ப கை ஊனி குட்டி கரண அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தெரிஞ்சவங்க கிட்ட 4 வட்டி 5 வட்டின்னு பணத்தை வாங்கி அதை மத்தவங்க கிட்ட 7 வட்டி 8 வட்டின்னு விட்டு ஏதோ அதுல இருந்து வர பணத்துல ஏதோ பொழப்பு ஓடிட்டு இருக்கு. என்னம்மா என்ன யோசிக்கிற? இப்படி கூட ஒரு தொழில் இருக்கானே. நீ என்னம்மா வீட்லயே இருக்கிற ஆளு, உனக்கு எங்க அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரிய போகுது? இந்த காலத்துல பொழப்பு ஓட்டுறதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கழுதிய குதிரையில போட்டு, குதிரைய கழுதியில போட்டு, ரொம்ப கஷ்டம் தாங்கச்சி. ஆமா, பேங்க்ல பெரிய அமௌண்டா போட்டியா? ஆமாண்ணே. ஒன்றும் இல்லை, இந்த பேங்க்காரனுங்க வருஷமுள்ள நம்ம பணத்தை வச்சுட்டு கடைசியில் 1.25 பைசா பிச்சைக்கார வட்டி கொடுப்பானுங்க. இந்த பேங்க்காரங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கணுமே தவிர நம்ம பணத்தெல்லாம் டெபாசிட் பண்ணக்கூடாதுமா. ஆனா வீட்ல பணத்தை வச்சிருந்தா சேஃப்டி கிடையாது என்ன? ஏமா, நான் பணத்தை வெளியில வாங்கி தான் வட்டி கொடுக்குறேன். பேசாம ஒன்று பண்ண, அந்த பணத்தை என்கிட்ட கொடு, மாசம் சோலையா உனக்கு 5% வட்டி கொடுக்குறேன். அது வந்து இந்த பாரு நிர்மலா, எனக்கு பணம் கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார வட்டிகள்லாம் பணத்தை பேங்க்ல போட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்றேன். நீ என்கிட்ட பணத்தை கொடு, வட்டி வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டின்னு போட்டு ஒரே வருஷத்துல உன் பணத்தை 2 மடங்கு ஆக்கி காட்டுறேன். என்ன சொல்ற? யோசிக்கணும்னு. நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. மாணிக்கம் தங்கச்சி தானே, அதான் என் மேல சந்தேகப்படுற. இவங்கிட்ட பணத்தை கொடுக்குறமே, அந்த பணத்துக்கு என்ன கேரண்டின்னு யோசிக்கிற, அப்படித்தானே? பாருமா, நீ எவ்வளவு பணம் தரியோ அந்த பணத்துக்கு ப்ரோ நோட் எழுதி தரேன். தாயா பிள்ளையா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். நீ என்ன வேணா எழுதி வாங்கிக்கோ, மாசம் மாசம் வட்டி பணம் உன் வீடு தேடி டான்னு வந்து சேரும். இந்த மாதிரி பேங்க்ல பணத்தை போட்டு அலையிற வேலையெல்லாம் இருக்காது, புரியுதா? சரிங்க. நான் தர பணத்தை நீங்க யார்கிட்ட தருவீங்க? அதை வாங்குறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்கானுங்க. ஒரு நாள் மாத்துக்கு 10 வட்டின்னு ஆரம்பிச்சு மாசம் 8 வட்டி 10 வட்டின்னு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா உனக்கு நான் 5 வட்டி தாமா தர முடியும். ஏன்னா அதை வச்சு தானே என் பொழப்பு போடுது. என்னம்மா இன்னும் யோசிக்கிற? இல்லண்ணே, இந்த வட்டி மேட்ரு ஓகே, ஆனா அசல் தானே, அது எங்க போயிட போகுது? இத்தனாம் தேதி எனக்கு பணம் வேணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லு, உன் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன், டானு வந்து வாங்கிக்க. அப்படியா? ஆமாம்மா, கிட்டத்தட்ட 5 பெரிய நோட்டு வெளியில விட்டுருக்கேன். 5 லட்சம் ரூபாய். இதெல்லாம் ஈஸியா போட்டுட்டு வந்து தெரியுமா? சரிண்ணே, நான் எதுக்கும் ஒரு வார்த்தை அம்மா வேணா கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு. தாராளமா கேளுமா. அம்மா கிட்ட மட்டும் இல்ல, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கோ. ஏதோ நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். சரிண்ணே, அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ, மூச்சு விடணும்னா நான் இந்த விஷயத்த என் மனசாட்சி கூட தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிம்மா, சைக்கிள்ல கொண்டு வந்து விடவா? இல்ல வேண்டாம். என்னடி பணத்தை பழனிக்கிட்ட கொடுத்து வட்டிக்கு விடுறதா? ஆமாமா, பழனி அண்ணனுக்கு நாம 5 வட்டி கொடுக்குறோம், அத பழனி அண்ணன் 7 வட்டி 8 வட்டி மத்தவங்களுக்கு கொடுத்துருவாரு. மாசம் கரெக்டா நமக்கு 5 வட்டிக்கான பணத்தை கொடுத்துருவாரு. பணம் பேங்க்லயே இருக்கட்டுமே, பத்திரமா இருக்கும். அம்மா, பேங்க்ல குறைச்சிடாதான் வட்டி கொடுக்குறாங்க. உதாரணமா இப்போ பேங்க்ல 50,000 ரூபாய் போட்டோன்னு வச்சுக்கோ, 6 மாசம் கழிச்சு மேற்கொண்டு 1000மோ 2000மோ தான் வட்டி கிடைக்கும். இதே பழனி அண்ணன் கிட்ட கொடுத்தன்னு வையேன், 50,000க்கு 6 மாசம் கழிச்சு 10,000மோ 15,000மோ வட்டி கிடைக்குமா? அப்படியா சொல்ற? ஆமாம்மா. அதோட இப்ப கையில இருக்கிற எல்லா பணத்தையும் நம்ம தரப்போறது கிடையாது. 50,000 மட்டும் தான் தரப்போறோம். பக்காவா எழுதி வாங்க போறோம். அதுக்கப்புறம் தான் பணத்தையே கொடுக்க போறோம். இதுல வர வட்டி வருமானத்தை பார்த்துதான் பழனி அண்ணன் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். இத பாரு நிர்மலா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நம்பி பணத்தை பழனிக்கிட்ட கொடுக்கலாமா? என்னம்மா நீ, நம்ம என்ன இழிச்சு வாங்களா? அதெல்லாம் லீகலா பண்ணி எழுதி வாங்கிட்டு தான் பணத்தை தரப்போறோம். பழனி அன்னைக்கு நம்ம கிட்ட ஏமாத்த மாட்டாரு.
ஏன்னா நம்ம யாரு எப்படி பண்றோம் அவருக்கு தெரியாதா என்ன? என்னம்மா பெருசா யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது. பணத்தை சும்மா தூங்க விடக்கூடாது, அது ஃப்ளோட்டிங்ல விடணுமா, அப்பதான் அது பல மடங்கா பெருகும். நீ வேணா பாரு, இந்த 50,000 இன்னும் 7 மாசத்துல 1 லட்சமா மாத்திடலாம் என்ன? நீ இவ்வளவு விவரமா இருக்கும்போது என்னம்மா யோசனை? தாராளமா பண்ணலாம். ஆனா என்ன பண விஷயம் ஒவ்வொன்னே கவனமா. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, நீ எடுக்க வந்ததை எடுத்துட்டு போமா. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.